பட எப்படியோ வேலை முடிஞ்சது. சரி கீழே போய் எதனா சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் தூங்கி ரெஸ்ட் எடுக்கலாம். வாங்க வசந்தி அத்தை. உங்கள் அம்மா வீட்டில் இல்லையா மஹி? இல்லை அத்தை, இருப்பாங்களே. இல்லை எங்கேயுமே இல்லை. சரி உன் சத்தம் கேட்டது, அதான் உங்ககிட்ட கேட்டு போகலான்னு வந்தேன். சரிங்க அத்தை, வாங்க கீழே போய் பார்ப்போம். அம்மா. அடே வா வசந்தி, என்ன காலையிலே வந்திருக்கேன்? ஆமாம் அத்தை, நீங்கள் கீழே இல்லைன்னு மேலே வந்து கூப்பிட்டாங்க. கீழேயே தான் இருந்த வசந்தி. என்ன விஷயம் வசந்தி? இல்லை அடுத்த வாரத்துலேருந்து பிள்ளைகளுக்கு லீவ் வருதில்ல, சரி டூர் போகலாமேன்னு கேட்டு போகலான்னு வந்தேன். போகலாம் வசந்தி, அதனால என்ன? ஐ ஜாலி ஜாலி. இங்கே பாருடி சோனி, டூர் போகிறது அடுத்த வாரம்தான். அதை நினச்சிட்டு ஏதாவது எக்ஸாமில் கோட்டை விட்ட அவ்வளோதான் நீ. அப்படியெல்லாம் இல்லாமல் நான் நல்லா படித்து பாஸ் பண்ணிடுவேன். அந்த பயம் இருக்கட்டும். சரி எந்தெந்த இடத்துக்கு போகலான்னு பிளான் பண்ணி வைங்க. நான் கொஞ்ச நேரம் வேலையை முடிச்சுட்டு வந்துடுறேன். சரிங்கக்கா. வசந்தி, எதுக்கு எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு இங்கே உட்காந்துருக்க? அது ஒன்றும் இல்லை சின்ன பொண்ணு, இனி அடுத்த வாரத்துலேருந்து லீவு தானே பிள்ளைகளுக்கு. சரி எங்கேயோ டூர் போயிட்டு வரலான்னு பேசலான்னு கூப்பிட்டேன். எல்லாரும் வந்துட்டோம், மகளிர் அணி தலைவி இனி காணுமே. இப்போ வந்துடுவாங்க பிரேமா. 4 முடி, உனக்கு என்ன வீட்டில் வேலையும் இல்லை ஒன்றும் இல்லை, கூப்பிட்ட உடனே வந்து உட்காந்துட்டேன். ஆனால் சரசக்காக்கு அப்படியா, எல்லா வேலையும் முடிச்சுட்டு தானே வரணும். வளர்ந்த மாடை, உனக்கு என்ன மாமியாரெல்லாம் செஞ்சு கொடுத்துட்றாங்க. அப்பவா நீ வேணா என் வீட்டில் வந்து இருந்துக்கிறியா? எப்போதும் உங்கள் சண்டையை நிப்பாட்டுங்கடி. நீ கொஞ்சம் பேசாம இரு. அவதான் வளர்ந்த மாடு, அறிவு இல்லாதவன் தெரியும்ல. வயலட்டு, வாயை மூடு. என்ன இங்கே பிரச்சனை? எல்லாருக்கும் சேர்ந்து பதில் கொடுப்பேன் இந்த சின்ன பொண்ணு. வாங்க வாங்க சங்க தலைவி. போதும் போதும் ஓட்டுனது. சரி நான் முடிவு பண்ணிக்கிட்டேன், ஊட்டிக்கு போயிட்டு வந்துடுவோம். சரஸ்வதி அக்கா, எங்கள் வீட்டு மாமாவை கூட்டிகிட்டு போகலாமா? யாரும் இல்லை, லேடிஸ் மட்டும்தான். ஏன் மூஞ்சி சொங்கி போச்சு? 4 பிள்ளைகளை பெற்றதுக்கப்புறமும் ரொமான்ஸ் வேண்டி கிடக்கு. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, வளர்ந்த மாடு. அப்போ நம்ம மட்டும் போகிறோமாக்கா? நம்ம பிள்ளைங்க மட்டும் போகலாம். சரி சரஸ்வதி அக்கா, ஃபைனலாக ஊட்டி முடிவு பண்ணியாச்சு. அப்போ அடுத்த எபிசோடில் ஊட்டியில் நாங்கள் என்னென்ன அலப்பறை பண்ணுறோங்கிறத பார்க்கலாம் மக்களே.